ஏய் ஆமா 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 இங்க பாரு, எனக்கு ஒரு அர்ஜென்ட் மீட்டிங் இருக்கு. இன்னொரு ½ அன் ஹவருக்கு என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, ஓகேவா? என்ன புரியுதா? சரி வச்சிரு. ஐயோ டேய் தம்பி, சாரிடா சாரிடா தங்கம், ரொம்ப நேரம் உன்னை வெயிட் பண்ண வச்சிட்டேனா? சாரி. ஆனா பாத்தியா, இங்க பாரு, இவ்ளோ நேரம்லாம் என்னால பொறுமையா இருக்க முடியாது என்ன. ஆனா அண்ணனுக்காக நீங்களாம் வெயிட் பண்றீங்க பாத்தீங்களா? ரியலி யூ ஆர் கிரேட்ரா. மார்னிங்ல இருந்து அண்ணனை பார்க்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. வந்துட்டேன்டா. அண்ணன் மேல அவ்வளோ பாசமாடா உங்களுக்கு? நானும் உங்க மேல ரொம்ப பாசமா இருக்கேன்டா. ஐ லவ் யூடா செல்லம். நினைச்சேன் நீங்க ஆம்லெட் வேணும்னு கேட்கும் போதே இந்த வேலைக்கு தான் இருக்கும்னு நினைச்சேன். ஓ நினைச்சியா? எஸ், சட்டு புட்டுன்னு ஆரம்பிச்சிடலாம். குடு ஒரு நிமிஷம், இது கொஞ்சம் புடி. இது கொஞ்சம் புடி. இல்ல பரவாயில்ல, ஒரு 2 செகண்ட் புடிச்சுக்கோ. பரவாயில்ல, புடிச்சுக்கோ, புடி. லைட்டா புடிச்சுக்கோ. விட்டுறாத. ஓகே. சார் சூப்பர். ஒரு நாளாச்சும் இந்த குடிக்கு லீவ் விட்டாதான் என்ன சார்? நோ. எங்க 2 பேருக்கும் இடையில நோ பிரேக்கப், ஓன்லி ஃப்ரெண்ட்ஷிப். புரியுதா? நானும் இவனை கைவிட மாட்டேன், இவனும் என்னை எப்பவுமே கைவிட மாட்டான். அப்படி ஒரு திக் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க. அப்படின்னா உங்களுக்கு எடுக்கிறதே இந்த ஃப்ரெண்ட் தான், அப்படிதானே சார்? நோ, இஸ் a குட் பாய். என்னோட எல்லா லோ டைம்லயும் என் கூடவே இருந்தது, எனக்கு துணையா இருந்தது இவன் ஒருத்தன் மட்டும்தான். ஆனா இப்படி குடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ரொம்ப நல்லா இருந்ததா எல்லாரும் சொல்றாங்களே, பழைய சூர்யான்றாங்க. அப்ப எப்படிதான் சார் இருந்தீங்க? அதுவா, அதெல்லாம் ஒரு பெரிய ஸ்டோரி. அதெல்லாம் இப்போ உனக்கு எதுக்கு? எனக்கு சொல்ல வேண்டாம் சார். ஆனா நீங்க அப்ப நல்லா இருந்தீங்க, நல்லா வேலை பார்த்தீங்க, எல்லாரும் உங்களை ரொம்ப மதிப்பா பார்த்தாங்கன்னு சொல்றாங்களே. அப்படின்னா அதே மாதிரி இப்பவும் இருக்கலாமே சார்? இருந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேக்குறேன். இப்படி கேட்டா எப்படி சார்? அதாவது நந்தினி, இதோ பார், நீ ஒரு விஷயத்துக்காக மனசார ஆசைப்படுவ, அதுக்காக ஏங்குவ, அது உன் கைக்கு வந்துரும். ஆனா திடீர்னு யாரோ ஒருத்தங்க வந்து அதை தட்டி விட்டாங்கன்னா, அது உனக்கு கிடைக்காம போச்சுன்னா எப்படி இருக்கும் உனக்கு? அதுக்கப்புறம் இந்த மனசை வெடிச்சு போயிடும்ல. இந்த வாழ்க்கையை பத்தி உனக்கு ஒரு வெறுப்பு வந்துரும்ல. யாரையுமே அதுக்கப்புறம் நீ நம்ப மாட்டேல்ல. எக்ஸாக்ட்லி நானும் அப்படியே தான் இருக்கேன். அதான் உங்களுக்கே தெரியுதே சார், மாத்திக்கலாமே. உங்க அப்பாலாம் எவ்வளவு வருத்தப்படுறாருன்னு பாக்குறீங்கல்ல, அவருக்காகவாச்சும் இந்த குடிய விடலாமே. என்ன நீ இன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப ஓவரா அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்க எனக்கு. சரி சார், நீங்க என்னவோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு? அதெல்லாம் விடு. ஆமா, அந்த அர்ச்சனா வந்து உங்ககிட்ட என்ன பேசினா? ஒண்ணுமே இல்லையே சார், சும்மா தான் பேசிட்டு இருந்தாங்க. இல்ல, எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல. அவளுக்கு உன்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? இங்கெல்லாம் வராதன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறமும் ஏன் அவ இங்க வந்து நிக்கிறா? ரொம்ப கடுப்பா இருக்கு. அவங்க எதுவுமே தப்பா செய்யலையே சார், சும்மா வந்து விசாரிச்சுட்டு போறாங்க. இதுல என்ன சார் இருக்கு? இத பாரு, நான் ஒண்ணுதான் சொல்லுவேன், நீ அப்பாவியா இரு. ஆனா அதுக்குன்னு இவ்ளோ அப்பாவியெல்லாம் இருக்காது, புரியுதா? அந்த அர்ச்சனா நல்லவே இல்லை, பாத்துக்கோ. அப்படின்னா நான் ஒண்ணு கேட்கட்டுமா சார்? அர்ச்சனா நல்ல பொண்ணு இல்லனா அப்புறம் எதுக்கு சார் கல்யாண மண்டபத்துல தாலி கட்டுற வரைக்கும் போனீங்க? அதுக்கு முன்னாடியே வேண்டான்னு சொல்லி நிறுத்திருக்கலாமே. இல்ல நந்தினி, நீ இந்த கொஸ்டின் எத்தனை தடவை தான் கேட்ப? நானும் உனக்கு எத்தனை தடவை தான் ஆன்சர் பண்றது? ஒரு வாட்டி சொன்னா புரியாதா? இத பாரு, லாஸ்ட் டைம் இன்னொரு வாட்டி சொல்றேன், கேட்டுக்கோ. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன். நான் ஒரு வாட்டி இல்ல 10 வாட்டிக்கு மேல அவகிட்டயும் அவ அப்பா கிட்டயும் பேசிட்டேன். யாவனுமே கேட்கலையே, அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்?
இத பாரு, ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோ. அதுவும் நல்லதுதான் சொல்றேன். அவ கூட மட்டும் நீ பழகிறது உனக்கு நல்லது இல்ல. அவ ஒரு விஷப்பூச்சி. உனக்கே தெரியாம உன்னை கடிச்சிட போறா. நீ ஜாக்கிரதையா இருந்துக்கோ. தட்ஸ் யோர் ரெஸ்பான்சிபிலிட்டி. சொல்றேன், அவள்தான். யா, ஐ வில். ஓகே, பரவாயில்ல, இங்கே வச்சுக்கிறேன். தேங்க்ஸ் நந்தினி.